தேவி அந்த கதிரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னதும் என் உள்ளங்கால நெருப்பு சுட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுலாம் போல வந்துச்சு. ஏன்டா அவன் இப்படி எல்லாம் பண்ணா? அம்மா என்ன பேர் வச்சுக்கிட்டு இருக்கான்? வச்சுக்கிட்டான் பேரு விளக்கு மத்து கட்டைக்கு பட்டு குஞ்சல கட்டின மாதிரி மதானா. ஆள் மாறி போனதுனால பேரு மாறி போயிடுச்சோ? யாரா கண்டா? என்ன அளவோ? தேவி உன் பொண்ணுன்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியிருக்கான்னா அவன் ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கான்னு அர்த்தம். என்ன சொல்ல வர? பணத்தாசியா? பணத்துக்கு ஆசைப்படுறவனா இருந்தா பேரம் பேசினமே அன்னிக்கே வாரி சுருட்டிட்டு போயிருப்பான். இல்லடா, அவன் எதுக்காக பாரதியை வெறுக்கிற மாதிரி பேசினான்? பணத்துக்கு ஆசைப்படுறவன் செய்யற காரியமா அது? சிதம்பரம், பணத்துல பெரிய பணம் சின்ன பணம்னு ரெண்டு இருக்கு. ரோட்ல 500 ரூபாய் கிடைச்சா அதை தேடி போய் சொந்தக்காரங்கிட்ட கொடுக்கிற நியாயவான் இன்கம் டாக்ஸுக்கு 10 லட்சம் ரூபாய் ஏமாத்துறவனா இருப்பான். பெரிய பணம் கிடைக்கும் போது சின்ன பணத்தை எதிர்பார்க்க மாட்டான். இப்ப என்ன சொல்ல வர? நீ அவனுக்கு பணம் எடுக்கிறதுக்கு பணம் தரேன்னு சொன்ன. ஆனா இப்போ அவன் தேவியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் சொத்துக்கே சொந்தக்காரன் ஆயிட்டான். அவனால இப்போ ஒரு படம் என்ன 100 படம் எடுக்க முடியும். ஒரு மாம்பழத்துக்கு ஆசைப்பட்டவனுக்கு மாந்தோப்பே கிடைச்சா சும்மா விட்டுருவானா? எப்படி அப்படி சொல்ற? நான் அவன் கண்ணை ஒத்து பார்த்தேன்டா. அதுல தோணுது பயமா அதிர்ச்சியான்னு எனக்கு தெரியல. எனக்கு புரியலடா, குழம்பி இருக்கேன். அவனை நம்பாம இருக்க முடியல, நம்பவும் முடியல. அவன் ஒரு டைரக்டர்ரா, பல பேரை நடிக்க வைக்கிறவன். அவன் நடிக்கிறதுக்கு சொல்லியா தரணும்? டேய், நமக்கே இப்படி இருக்குன்னா பாரதியோட நிலைமை யோசிச்சு பாத்தியா? ஆமா, பாரதி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்லடா, அவன் முகத்தையும் என்னால பார்க்க முடியல. திரும்பி பார்க்க விடுவிடுன்னு வீட்டுக்குள்ள போயிட்டா. அவ என்ன நினைச்சா மனசுக்குள்ளேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சிதம்பரம், இதுல உன் பொண்ணோட கைங்கறி ஏதாவது இருக்குமா? தேவியா? அவ என்ன பண்ணிருப்பா? இல்ல, ஏற்கனவே அவளுக்கு பாரதியே பிடிக்காது. அவளே தேடி போய் பாரதியோட முன்னாள் காதலனை வேணும்னே கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பாளோ? இருக்காதுரா. தெரிஞ்சிருந்தா நிச்சயம் இந்த கல்யாணத்தை பண்ணிருக்க மாட்டான். நான் என்ன நினைக்கிறேன்னா, என் மேல இருக்கிற கோபத்துல யோசிக்காம அவசரப்பட்டு ஏதோ பண்ணிட்டான். சிதம்பரம், நீ ஒன்னு சொன்னிய, அவன் தேவிய 3 வருஷமா காதலிக்கிறான்னு. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? ஆமா இல்ல? அப்ப இந்த பையன் பாரதியை லவ் பண்ணப்ப தேவியை லவ் பண்ணிருக்கானா? இல்லடா, இதுல பல குழப்பம் இருக்கு. எது உண்மை, எது பொய், யார் நல்லவன், யார் கெட்டவன், எல்லாமே எனக்கு சந்தேகமா இருக்கு. பத்ரி, ஒண்ணு தேவி போய் சொல்றா, இல்ல கதிர் போய் சொல்றான். இதுல யார் உண்மையை சொல்றா, யார் போய் சொல்றான்னு கண்டுபிடிச்சாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். சரி, அது எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு தான் யோசனை பண்றேன். ஒரு முக்கியமான விஷயம், எது எப்படி இருந்தாலும் இந்த கதிர் தான் பாரதியோட முன்னாள் காதலுங்கிற விஷயம் நம்ம குடும்பத்துல யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா சந்தோஷுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சது அவ்வளவுதான், பாரதியோட வாழ்க்கை, நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் பாழ போயிடும். வாஸ்தவம் தான் சிதம்பரம். இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். எப்படா வந்த? டேய் கதிர், என்னடா? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். நீ என்னமோ இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்க. என்னாச்சு? தப்பு பண்ணிட்டேன். எதை சொல்ற? கல்யாணத்தையா?
ஆமா ராம், தேவியுடைய பிளானை நான் ஒத்துக்கிட்ட போது எனக்கு எதுவும் தப்பா படல. ஆனா என் மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல ஒரு சின்ன நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ராம், கல்யாணம் முடிஞ்சு ஜோடியா போய் நாங்க 2 பேரும் அவ வீட்டு முன்னாடி நிக்கிறோம். டேய், தலையில அப்படியே வானமே இடிஞ்சு விழுந்த மாதிரி ஆயிடுச்சுடா. என்னடா தெரிஞ்சுதானே தேவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இப்போ உட்காந்து வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த பாரு மச்சான், இதுல என்னென்ன சிக்கல் வருதோ எல்லாத்தையும் நீ சந்திச்சுதான் ஆகணும். டேய், இது சிக்கல்லாம் சாதாரணமான சிக்கல் இல்லடா. டேய் ராம், தேவியுடைய அண்ணி யாரு தெரியுமா? யாரு? பாரதி. டேய், என்னடா சொல்ற? ஆமாடா, தேவி யாரு என்னன்னு சரியா தெரியாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது பெரிய தப்பா போச்சு. பெரிய தப்பா போச்சு. எப்படா நடந்துச்சு? தேவியோட அண்ணன் பாரதி கல்யாணம் பண்ணிருக்காங்களா? அது மட்டும் இல்ல, எனக்கு ஆரத்தி எடுக்க வந்ததே பாரதி தான். நீ அன்னைக்கே சொன்ன மாதிரி உன்னை மட்டும் ஏன்டா விதி இப்படி சுத்தி சுத்தி அடிக்குது? தெரியல, எனக்கு ஒண்ணும் புரியவும் மாட்டேங்குது. கண்ணு முன்னாடியே என் லைஃப் தரமட்டம் ஆயிட்டு இருக்கு. எந்த பாரதி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டனோ அந்த பாரதிக்கு நானே தலைவலியா போய் நின்று இருக்கிறேன். பாரதி கிட்ட ஏதாவது பேசுனியா? இல்லடா. டே, அவ என்ன எரிக்கிற மாதிரி பாக்குறாடா. என் முன்னாடி நிக்கிறது கூட அவளுக்கு பிடிக்கல. என்ன டோட்டலா அவாய்ட் பண்றாடா. இந்த பாரு கதிர், நான் உன்னை சொல்ற கேளு. நீ எப்பாடு பட்டாவது பாரதி கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுறா. இல்லனா பாரதி உன்னை தப்பா நினைப்பாடா. நீ பட்ட அவஸ்தை எல்லாமே வீணா போயிடுந்தா மச்சான். இல்ல ராம், இல்ல. அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் நான் பண்றதா இல்ல. பாரதியை பொறுத்த வரைக்கும் முழுசா நான் தப்பானவன் ஆயிட்டேன். அவளை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்கு அப்படியே இருந்துடுறேன். டேய், பாரதி எப்படின்னு தெரியல, பட் சந்தோஷ் அவ மேல ரொம்ப பிரியமா இருக்க மாதிரி தெரியுது. இப்போ அவளை விட்டு பிரிஞ்சு நான் நிம்மதி இல்லாம இருக்கேன். ஆனா எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லிட்டா அவ லைஃப்ல இருக்கிற நிம்மதி போயிடும். ஆயுசு முழுக்க நாங்க 2 பேருமே நரக வேதனையில கஷ்டப்படுவோம். அது வேண்டாம். சரி, இப்ப என்னதான் பண்றதா இருக்க? என்னுடைய எதிர்காலத்துக்காக பாரதியுடைய ஃபியூச்சரை டிஸ்டர்ப் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அதனால நான் நேரா தேவி கிட்ட போறேன். அம்மா தாயே, நீ ஆளை விடு, எனக்கு உன் பணமும் வேணாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட போறேன். டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகணும், பாரதி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் அந்த வீட்டு விட்டு வெளில வரதா சரி. ஆக்சுவலா நான் கிட்ட சொல்ல அந்த விஷயமே வேற. என்ன? ப்ரொடியூசர் மேட்ரு மேல மேல சிக்கல் ஆகிட்டே இருக்கு. நேற்று ஆஃபீஸில் ஃபைனான்சியர் பெருசாக கலாட்டா பண்ணிட்டு போயிருக்காரு. இன்னும் 1 மாசத்துல படத்தை முடிச்சாகணும், இல்லைன்னா ப்ரொடியூசர் வீட்டை அட்டாச் பண்ணி நோட்டீஸ் கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காரு. ரொம்ப அசிங்கமா போச்சுடா. என்னடா சொல்ற? ப்ரொடியூசருடைய வீட்டை அட்டாச் பண்ணுவானா? ஏன்டா, அவ அன்னைக்கு என்னமோ ப்ரொடியூசர் கிட்ட பேசும்போது ரொம்ப நல்லவ மாதிரி பேசினானடா அந்த ஃபைனான்சியர். இப்ப இப்படி பேசிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. அவனை டேய், இந்த பாரு மதன், நீ கோவத்துல பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. டேய், ஃபைனான்சியர் ஒரு பிசினஸ் மேன்ரா. பணத்தை போட்டு பணம் எடுக்கிறவரு. அவரோட பிசினஸ்க்கு ஒரு பிரச்சனைனா சும்மா விட்டுருவாரா? ஏய், அவர் பக்கம் இருக்க நியாயத்தையும் நாம பார்க்கணும்ல. அதுக்காக வீடு பூந்து கலாட்டா பண்ணுவான். அவன் கேட்கறதுக்கு ஆளுல அட்டகாசம் பண்ணுவான். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்னால முடியாது. நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா. அவனை என்ன கேள்வி கேட்கிறேன்? என்ன பண்ண போற? இந்த பாரு, வெட்டி அவன்கிட்ட சண்டை போடுறதால எந்த லாபமும் கிடையாது. சண்டை போட்டாலும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்க முடியுமா? அந்த ஏரியாவுக்கு ப்ரொடியூசர் வீடு தான் லேண்ட்மார்க். பிரியா வீடுன்னு சொல்லிதான் ஜனங்க அடையாளமே சொல்லுவாங்க. இப்போ ஃபைனான்சர் அந்த வீட்டை ஏலத்தை கொண்டு வந்துட்டா நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. டேய், ப்ரொடியூசர் இந்த வேதனையில செத்து போயிடுவாரா? அவர் நினைக்கவே பாவமா இருக்கு கதிர். டேய், நான் ஒன்று சொல்லட்டுமா? நடந்தது நடந்து போச்சு. வாங்கின கிட்ட பேரை வாங்கியாச்சு. இன்னும் 1 மாசமோ இல்ல 2 மாசமோ அந்த வீட்டுல தாக்கு பிடிச்சு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அப்புறம் வெளில வரலாமேடா. ராம், என்னை எப்படி ராமா அந்த வீட்டுக்குள்ள தொடர்ந்து இருக்க சொல்ற? நான் அங்க இருந்தேன்னா, டேய்,
ராம் பாரதியோட வாழ்க்கடா. நீ அந்த வீட்ல இருக்கிறதுனால பாரதியோட வாழ்க்கை ஒன்றும் கெட்டு போய் போறது இல்ல. ஆனா நீ இந்த வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, ப்ரொடியூசரோட வாழ்க்கை, அவர் சொத்து எல்லாமே போயிடுண்டா. உனக்காக படம் பண்ண வந்த ஒரு நல்ல மனுஷன் நாசமான பரவாயில்ல, ஆனா பாரதியோட வாழ்க்கை மட்டும் கஷ்டப்படக்கூடாது இல்ல? அப்படி இல்ல ராம், நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, டேய், பின்னால ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா பாரதி கிட்ட நாம எல்லாத்தையும் விலைக்கு சொல்லிக்கலாம். ஆனா ப்ரொடியூசருக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்காதுடா. எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு. இன்னும் 1 மாசமோ இல்ல 2 மாசமோ இந்த கஷ்டத்தை தாங்கிக்க மச்சான், எல்லாருக்குமே ஒரு விடிவு காலம் வந்துடும். ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு யோசிச்சு பாரு. தேமா தேமா, ஆ. மதன் எங்கேன்னு அப்பா கேட்டா என்ன பதில் சொல்லுவ? என்ன பதில் சொல்றது? எங்கேயோ வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான்னு சொல்லுவேன். எங்க போயிருக்காரு? அதெல்லாமா கேட்டுட்டு இருக்க முடியும்? அவன் எங்க வெளியில போனா எனக்கு என்ன? ஏய், என்னம்மா நீ? கல்யாணம் ஆகி முழுசா ஒரு நாள் கூட ஆகல, ஆனாலும் அவர் எங்க போயிருக்காரு ஏது போயிருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்க வேணாமாமா? சரி, ஓகே ஓகே, சும்மா ஒரு பேச்சுக்காக தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிருக்கேன்ற உண்மை எனக்கு தெரியும். பட் மற்றவங்க கணக்கு இது உண்மையான கல்யாணம் மாதிரி தெரிய வேண்டாமா? அதுக்காகவாத நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டாம். யூ சித்தப்பா, இந்த கேள்விதான் அவரும் இப்ப கேட்க போறாருன்னா நான் இப்படியே கிளம்புறேன். ஐயோ தேமா தேமா தேமா, ஐயோ இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். கொஞ்சம் பொறுமையா இருமா. இங்க பாரு, கல்யாணம் முடிஞ்சது 50% ஒர்க் கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். கைக்கு சொத்து வந்தாதான் 100% ஒர்க் கம்ப்ளீட் ஆன மாதிரி. அது வரையும் கொஞ்சம் பொறுமையா பேசுமா. நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும்? சொன்னார்ல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார்ல, நான் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல அவர் ஏதாவது தலையிட்டாரு அவ்வளவுதான், மரியாதை கட்டு. இந்த கோவம் தான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்காத விஷயம். 3ஆம் மனுஷன் கிட்டே நான் அவனை பணிவா பேச சொல்றேன். உங்க அப்பா தானே, அவர்கிட்ட கொஞ்சம் பக்குவமா அடக்கமா பேசலாம்ல. அப்பா என்ன அப்பா? மத்தவங்க அப்பா எல்லாம் இப்படியா இருக்காங்க? பொண்ணுக்காக அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுட்டு கண்டுக்காம இருக்காங்க. இவரு இத்தினூண்டு ஒரு சொத்துக்கு இஷ்டத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ தேவிமா, உன் ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்லி 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 என் தொண்டை தண்ணி வத்தி போனதான் மிச்சம். இது நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் அப்புறம் உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது. அவ்வளவுதான். நான் ஒரு நல்லதா செய்ய நம்பிக்கை உனக்கு இருக்கா இல்லையா? ஏன் இல்ல சித்தப்பா, இந்த ஐடியாவே நீங்க கொடுத்தது தானே, அது பிரகாரம் தானே பண்ணிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கை உனக்கு என் மேல இருக்கு இல்ல? அப்ப ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா உன எந்த கேள்வி கேட்டாலும் கோவப்படாம நிதானமா பதில் சொல்லு. மிஞ்சி போனா கோபம் தெரிஞ்சதால அந்த மதன் யாரு, எப்படிப்பட்டவன், என்ன ஏதுன்ற டீடைல்ஸ் உங்ககிட்ட கேட்பாரு. அதுக்கு பதில் சொல்லு. முக்கியமான விஷயம், கோவப்படாம பதில் சொல்லு. அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். கோவப்படக்கூடாது, அது அவர் கேட்கிற கேள்வியில இருக்கு. தேவிமா தேவிமா, உட்காரு. கூப்பிட்டீங்களாமே? உட்கார சொன்னேன். ஏன் இப்படி பண்ண? எப்படி? நீ காதலிக்கிறவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியணும்னு தானே சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? நீ காதலிக்கிறவனை கூட்டிட்டு வா, அவனோட நான் பேசணும்னு தானே சொன்னேன். எனக்கு அறிமுகம் கூட பண்ணாம இப்படி திடீர்னு கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறியே, இதான் நீ உங்க அப்பனுக்கு கொடுக்குற மரியாதையா? இதுல மரியாதை குறைவா என்ன இருக்கு? எனக்கு பிடிச்சது கல்யாணம் பண்ணிட்டேன், தட்ஸ் ஆல்.
அந்த மதனை எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்காம ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியா உனக்கு எப்படி தோணுச்சு? இது உனக்கா தோணுச்சா இல்ல யாராவது ஐடியா கொடுத்து இப்படி பண்ணியா? என்ன எதுக்கு பாக்குற? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் சப்போர்ட்டுக்கு வரமாட்டேன் தெரியுமா? சொல்லு, அண்ணன் கேட்கறாருல்ல. உன்னுடைய ஐடியாவா இல்ல யாரையோ கன்சல்ட் பண்ணியா? வெளிப்படையாவே கேட்கிறேன், இந்த முடிவை நீயா எடுத்தியா இல்ல உன் காதல் கணவன் மதன் கொடுத்த ஐடியாவா? எனக்கு யாரும் ஐடியா கொடுக்கல, நானே தான் முடிவெடுத்தேன். ஆமா, இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது நொட்ட அது நொல்லன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி நேரா கூட்டிட்டு வந்துட்டேன். ஏமா உனக்கு வரப்போற புருஷனை உங்க அப்பாவுக்கு பிடிக்க வேண்டாமா? எதுக்கு பிடிக்கணும்? இல்ல எதுக்கு பிடிக்கணும்னு கேக்குறேன். நீங்களா அவரோட சேர்ந்து வாழ போறீங்க? நான் தானே வாழ போறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் எனக்கு பிடிச்சா போதும். மத்தவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நான் கவலைப்பட மாட்டேன். ஐ டோன்ட் கேர். சரி, என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நான் கேட்கிற கேள்விக்கு இப்ப பதில் சொல்லு. எனக்கு தெரியாம ரகசியமா இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தது உன்னோட ஐடியாவா இல்ல இந்த மதன் கொடுத்த ஐடியாவா? அத பத்தி நீங்களும் கவலைப்பட வேண்டாம். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமும் இல்ல. உங்களுக்கு என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க கொடுத்த 3 மாச டைம்குள்ள நான் கல்யாணம் பண்ணியாச்சு. என் பார்ட் ஓவர். இனிமே உங்க பார்ட் தான். நீங்க சொன்ன மாதிரி சொத்தை என் பேர்ல எழுதி வைங்க, அது மட்டும் போதும். மத்ததெல்லாம் தேவையில்லாம தலையிடாதீங்க. தேவமா, அப்பான்ற மரியாதை இல்லாம கூட கூட எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிற. மரியாதை கொடுக்கவே தெரியாதா உனக்கு? என்ன சிதுப்பா, நான் சரி அதை விடு. கல்யாணம் ஆன முதல் நாள் உன் புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க போனாரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஏதாவது தெரியுமா உனக்கு? முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் என்ன பண்றாரு, எங்க இருக்காரு, சாப்பிட்டாரா இல்லையான்றத ஃபோன் பண்ணி விசாரிப்போ. இல்ல, நான் சொல்றத கேளு போ. அது ஒண்ணும் இல்லைண்ணே. தேவி என்ன நினைச்சிருப்பான்னா, ஒருவேளை முதல்ல மாப்பிள்ளை அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்க மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பயத்துல அப்படி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நட்ராஜ், இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ புதுசா ஒன்னும் ஐடியா கொடுக்க வேண்டாம். போ, நேரமாச்சு, தூங்கு போ. தேவி சரி, குட் நைட் அண்ணா.